நிடத நாட்டை ஆண்டு வரக்கூடிய நலச்சக்கரவர்த்தி மகாராஜாவுக்கும் தமயந்தி அம்மையாருக்கும் மகளாக நலாயினி பிறந்தாள். இப்படி இருக்கையில் அவளுக்கு பருவம் வந்தது. பருவம் வந்த பெண்ணை வீட்டில் வைத்து இருப்பது சரியல்ல. ஆகையால் அவளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நலமன்னன். இவ்வாறாக அவளது தந்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கோ திருமணம் செய்து கொள்வதில் நாட்டம் இல்லாமல் இருந்தது. அதனை தன் தாயிடம் கூறினாள். ஆனால் நலச்சக்கரவர்த்தி மன்னன் தன் மகளிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு அவனி 55 தேச மன்னர்களின் உருவப்படங்களை காமித்தார். ஆனால் நலாயனுக்கோ தனக்கு ஏற்ற ஆடவன் எவனும் இல்லை என்று கூறிவிட்டாள். நலமன்னரோ, என்னம்மா இப்படி கூறிவிட்டாய்? கடைசி வரையில் கன்னியாகவே இருக்கப் போகிறாயா என்று கேட்டார். நலாயினியோ, இப்போதைக்கு எனக்கு மனம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. ஆதலால் நான் சிவ பூஜை செய்ய போகிறேன் என்று கூறினாள். உடனே நலமன்னர், மகளே, உனது விருப்பமே எனது விருப்பம். ஆகையால் நீ அரண்மனையில் இருக்க வேண்டாம். கன்னிகா மாடம் ஒன்று கட்டி தருகிறேன். உன் தோழி பெண்களுடன் அங்கே இருந்து சிவ பூஜை செய்து கொள்ளம்மா என்றார். ஆனாலும் உனக்கு ஏற்ற ஆடவரை நீ தேர்ந்தெடுத்து விட்டால் உனது கணையாகி ஆகிய மோதிரத்தை அந்த ஆடவனிடம் கொடுத்து என்னிடம் அனுப்பி வை. அதை பெற்றுக்கொண்டு அதுவே உன் சம்மதம் என்று எண்ணி அவனுக்கே உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார். நலாயினியும் அதை ஒப்புக்கொண்டு கன்னிகா மாடத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க தேவலோகத்திலே தேவசபையில் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. கற்பில் சிறந்தவர் யார் என்று நடந்தது. அதில் இந்திரனோ, என் மனைவி கற்பில் சிறந்தவள் என்றான். அப்போது நாரத மகாமுனி, உன் மனைவி கற்பில் சிறந்தவள் அல்ல என உரைத்தார். இந்திரனோ, அப்படியென்றால் தேவ மும்மூர்த்திகளில் மனைவிகளுள் கற்பில் சிறந்தவர்கள் இல்லையோ என்று வினவினான். அதற்கும் நாரதர் இல்லை என்று மறுத்தார். அப்போது கற்பில் சிறந்தவள் யார் என்று இந்திரன் கேட்டான். கற்பில் சிறந்தவளே நல மன்னனின் மகள் நலாயினி ஒருவளே என்றார் நாரதர். இதனை கேட்ட மௌத்கல்ய முனிவர், அப்படியென்றால் அவளை சோதிக்க வேண்டும், நானே செல்கிறேன் என்று புறப்பட்டு பூலோகம் செல்லத் தொடங்கினார். நாரதர் அவருக்கு முன் நலாயினியை சந்தித்து, உன்னை கன்னிகா மாடத்தில் வந்து சந்திக்கும் ஆடவனே உனக்கு கணவனாக அமைவான். உன்னுடைய சிவபூஜையின் பலன் இதுதான் அம்மா என்று கூறினார். நலாயினியோ, நாரத முனிவர் கூறினால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணி மணாளன் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாள். மௌத்கல்ய முனிவர் சிவன் அம்சம் ஆனவர். மௌத்கல்ய முனிவர் நல மகாராஜாவை சந்தித்து, உமது பெண்ணை எனக்கு மணமுடித்து தர வேண்டும் என கேட்டார். ஆனால் மன்னர் மறுத்துவிட்டார். நான் ஒன்றும் சொல்ல முடியாது முனிவரே. எனது மகள் கன்னிகா மாடத்தில் இருக்கிறாள். நீர் அங்கே சென்று அவளது சம்மதம் வாங்கி வந்தால் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் கேளும் முனிவரே, எனது மகள் உங்களை மணக்க சம்மதிக்க மாட்டாள். ஆகையால் ஆசையை விடுத்து போய் தவம் மேற்கொள்வாயாக என்று அறிவுறுத்தி அனுப்பிவிட்டான் நலமன்னன். முனிவரோ, எப்படியும் உனது மகளிடம் சம்மதம் வாங்கி வருவேன் என்று கூறி சென்றார். இப்படி இருக்க மௌத்கல்ய முனிவர், தான் இவ்வேடத்தில் சென்றேன், அவள் மனம் செய்து கொள்ள மாட்டாள், ஆகையால் தனது உருவத்தை மாற்றிச் செல்ல வேண்டும் என்று மன்மதனை போல அழகு கொண்ட உருவம் எடுத்து கன்னிகா மாடம் சென்றார். நலாயினியை சந்தித்தார். அவரது அழகில் மயங்கி நலாயினியும் சம்மதம் தெரிவித்தாள். பின் தனது மோதிரத்தை கழற்றி அவரிடம் தந்து, தன் தந்தையிடம் கொடுங்கள், நமது திருமணத்தை நடத்தி வைப்பார் என்று கூறினாள். அதை வாங்கி கொண்டு மௌத்கல்ய முனிவர் தனது வயதான ரூபத்துடன் மன்னரிடம் கொடுத்தார் மோதிரத்தை. நலமன்னன் வியந்தான். என்னவோ தெரியவில்லை, நமது மகளுக்கு இந்த கேவனைதான் பிடித்திருக்கிறது போல. ஆகையால் திருமணத்தை முடித்து வைப்போம் என்று முடிவு செய்து திருமணத்தையும் முடித்து வைத்தார். நலாயினி பொன்னிறமேனியும் பார்ப்பவரை வசீகரம் செய்யும் அழகானவள்.
அவள் அழகுக்கு சற்றும் பொருத்தமே இல்லாத மௌத்கல்ய முனிவருக்கு மனைவியாகிய வேண்டிய நிர்பணத்தில் மனைவியாகி இல்வாக்கையை மகிழ்வுடன் துவங்க இசைகிறாள். ஆனால் மௌத்கல்யர் இயல்பிலேயே சந்தேக குணமும் முன்கோபமும் கொண்டவர். அவரால் நலாயினி தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள தயாரானதை ஒத்துக்கொள்ளவே இயலவில்லை. குள்ளமாக கருப்பாக அவள் லட்சணத்துடன் இருக்கும் தன்னுடன் நலாயினி நிச்சயம் மனமொத்து வாழ இயலாது என்று அவருக்கு தாழ் உணர்ச்சி ஏற்பட்டது. இதனால் தன் மனைவி நலாயினியின் அன்பை சோதித்து அவள் அதில் தேர்வு பெற்றால் மட்டுமே அவளுடன் இல்லற வாழ்வை துவங்குவது என முடிவு செய்தார். தன் தவ வலிமையால் பெற்ற யோக சக்தியில் தன்னை முதியவனாக மாற்றிக்கொண்டு அறைக்குள் படுத்து கொண்டிருந்தார். இளமைக்கே உரிய கணவனுடன் கணவனுக்காக அறைக்குள் நுழைந்தாள் நலாயினி. இளமையும் அழகும் ஒருங்கிணைந்த ஒரு பெண்ணுக்கு தாம்பத்தியம் குறித்த கனவுகள் இருந்தாலும் தான் வளர்ந்த சூழலும் கட்டுப்பாடும் அவள் அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களே தருவதில்லை. தான் மொத்த தாபத்தையும் தீர்த்து கொள்ள அவளுக்கு கிடைக்கும் ஒரே வடிகால் கணவன்தான். அதனாலேதான் நம் குல பெண்களுக்கு கல்லானாலும் கணவன் என்று தாரக மந்திரத்தை அவள் கருவில் இருக்கும்போதே விதைத்து விடுகின்றனர். அதுவும் பத்தினித்தன்மை கொண்டாடப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த நலாயினியின் வாழ்க்கை சூழலில் இல்வாழ்க்கை குறித்த பார்வை எப்படி இருந்திருக்கும்? இளமையின் தினைவினை அவள் எங்கு போய் தொலைக்க முடியும்? அறைக்குள் நுழைந்த நலாயினி அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கிழவனை கண்டதும் அவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு சொல்லப்பட்டது மௌத்கல்ய முனிவருக்கு 40 வயதானாலும் 20 வயது வாலிபனுடைய திடத்துடன் இருப்பார் என்று. ஆனால் அவள் காண்பது அதற்கு எதிர்மறையான ஒரு உருவத்தை. ஆனாலும் அவள் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் தான் உள்ளே நுழையும் சப்தம் கேட்டு கணவன் வீழ்த்துவிடக்கூடாதே என்று கவனத்துடன் மெதுவாக வந்து அவன் அருகில் அமர்ந்து தன் முந்தானையால் அவன் உடலில் இருக்கும் வேர்வை துளிகள் போக விசிறிவிட்டாள். திடீரென்று தன் உடலில் குளிர்ந்த காற்று வீசியவுடன் தூக்கம் கலைந்து இருமிக்கொண்டே எழுந்தார் முனிவர். அழகே உருவான தன் அருகே அமர்ந்திருக்கும் நலாயினியை தன் இடுங்கிய கண்களால் பார்த்தவர் முகம் சுளித்தபடி, உன்னை பார்த்தால் எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு பிடித்த மனைவியாக என்று நீ மாறுகிறாயோ அன்றுதான் உனக்கும் எனக்கும் இடையில் தாம்பத்தியம். போ போ தள்ளிப்போ என்று சீறுகிறார். பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக ஒதுங்கி அமர்கிறாள் அழகு தேவதை நலாயினி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு பணிவிடை செய்வதும், அவள் எப்படி பணிவிடை செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை திட்டி தண்டிப்பது கணவனாகிய மௌத்கல்யரின் செயலாகவும் ஆனது. தன் தவ வலிமையால் மௌத்கல்யர் தன் மேனியில் தொழுநோய் பரவ செய்தார். அதனால் அவர் உடலில் இருந்து நீர் வடிவதும் துர்நாற்றம் வருவதும் அதிகமானது. நலாயினி அது குறித்து கொஞ்சம் கூட அருவெறுப்பு படாமல் எப்பொழுதும் கணவனின் மேனி முழுவதும் துடைத்துவிட்டு நாற்றம் தெரியாமல் இருக்க வாசனை திரவியங்களை தடவி அவரை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். நலாயினியின் பொறுமையும் அமைதியான சேவையும் கண்ட முனிவருக்கு அவள் மேல் நம்பிக்கை வருவதற்கு பதில் சந்தேகமே அதிகமானது. எந்த பெண்ணும் கல்யாண சுகமே இல்லாமல் நோயாளி கணவனை பேணும் வாழ்க்கையே சுகம் என்று வாழ முடியாது. எனவே இவளை இன்னும் சோதிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டார். எப்போதும் கணவன் சாப்பிட்டு வைக்கும் மிச்சத்தையே உண்ணும் வழக்கம் கொண்டவள் நலாயினி. அன்று வழக்கம் போல் கணவன் சாப்பிட்ட இலையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சோற்றின் நடுவே தொழுநோயால் வெண்டு விழுந்த கணவரின் விரல் ஒன்று இருந்தது. இப்போது நலாயினியின் முகபாவத்தை வைத்து அவளது உண்மையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தூங்குவது போல் பாசாங்கு செய்து படுத்திருக்கிறார் முனிவர். நலாயினி எந்தவித உணர்வினையும் வெளிக்காட்டாமல் அந்த விரலை தன் இலையிலேயே ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சாப்பாட்டை மிகவும் ஆசையுடன் சாப்பிட ஆரம்பித்தாள்.
பிறகு முனிவருக்கு கோபம் தலைக்கேறியது. என்னடா இது, நாம் என்ன செய்தாலும் இவளை ஒன்றும் செய்ய இயலவில்லையே என்று யோசித்தார். சாப்பிட்டு கொண்டு இருந்தவளை எட்டி உதைத்தார். எனக்குள் காமம் பெருகெடுத்து என்னை தவிக்க வைக்கிறது. ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு அந்த ஆர்வம் அடங்கி குமட்டல் எடுக்கிறது. இப்பவே என்னை பக்கத்தில் ஊரில் வசிக்கும் நாட்டியக்காரியிடம் கூட்டிச் செல். அவள் மட்டும்தான் என் மோகவெறியை தீர்க்க முடியும் என்று வெறி கொண்டு கத்துகிறார் முனிவர். பக்கத்து ஊரில் வசிக்கும் நடனமங்கை தொழில்முறை தாசி. அவள் படுக்கை சுகமடிக்க பணத்திற்கு பதில் தங்க நகைகளை மட்டுமே பெற்றுக்கொள்வாள். நாராயணி தன் கழுத்தில் உள்ள தாலிச்சரடை கழட்டிவிட்டு தாலியை மஞ்ச கயிற்றில் கோர்த்து அதை கொண்டு கணவனை பக்கத்து ஊருக்கு கொண்டு செல்ல தயாரானாள். தன் கணவனை ஒரு பெரிய போர்வை கொண்டு போர்த்தி பெரிய கூடையில் உட்கார வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு நடந்தே செல்ல ஆரம்பித்தாள். வழிநெடுக அவளை பார்த்த ஊர் மக்கள், இவளுக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? இப்படி வாட்டும் கொடுமைக்கார கணவனை தாசி வீட்டிற்கு சுமந்து செல்கிறாளே. ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், தன் கணவனையே இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க இயலுமா என்று ஒருவருக்கொருவர் பேசி அவளை பார்த்து கிண்டலாக சிரித்தனர். யாருடைய நகைப்பினையும் பொருட்படுத்தாமல், சலனம் எதுவும் இல்லாமல் தன் கணவனை மிகவும் பொறுமையாக தாசியின் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு தன் பசிக்கு உணவு கூட உண்ணாமல் தாசியின் வீட்டு வாசலிலேயே பொழுது சாய்ந்து தன் கணவன் வெளியில் வரும் வரை தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். கிழவன் உருவத்தில் இருக்கும் இளைஞன் என்று அறியாமல் தாசி இந்த கிழவன்தானே என்ற அலட்சியத்துடன் அவனை அணுகினான். ஆனால் தன் மனதில் அடங்கியிருந்த காமவெறியை தணிக்கும் வேகத்திடம் தாசியிடம் இறங்கியவனின் வேகம் கண்டு சில மணி நேரங்களிலே இயலாமல் தாசி அயர்ந்து போனாள். அவள் என்ன முயன்றும் அந்த கிழவனை திருப்திப்படுத்த இயலவில்லை. அவனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க இயலாமல் வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து நலாயினியை பார்த்து, இவனை முதலில் இங்கிருந்து தூக்கிச் செல், இவனுடன் எப்படிதான் தாம்பத்தியம் நடத்துகிறாயோ என்று இயலாமையின் கோபத்துடன் திட்டினாள். சூரியன் அஸ்தனமாகி வானம் இருளத் துவங்கியது. சின்ன சின்னதாக நட்சத்திரங்கள் உதித்து வானில் கண் சிமிட்டியபடி சிரிக்கத் துவங்கின. மனிதன் எச்சை தீர்ந்த உற்சாகத்துடன் தன் புண்ணான கால்களினால் பொன்னான நலாயினியை எட்டி உதைத்து, கலப்பாய் இருக்கிறது, சீக்கிரம் போ என்று உதைத்து குஷியுடன் நகைத்தான் முனிவன். உலர்ந்து போன மனதுடன் உலகையே மறந்து கணவனை சீக்கிரம் இன்னொரு மழை வருவதற்குள் வீட்டிற்கு தூக்கி செல்ல வேண்டுமே என்ற பதைப்புடன் ஓட்டமும் நடையுமாக கணவனை சுமந்து வேகமாக நடந்து சென்றாள் நலாயினி. அவளுடைய பொல்லாத நேரம் கவனிக்காமல் வழியில் கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட வேண்டும் என்று மன்னனால் தண்டனை விதிக்கப்பட்டு கூர்மையான மரத்தில் உட்கார வைக்கப்பட்டு பின்புற சதையை துளைத்து ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த மகரிஷி மாண்டவியாரை கவனிக்காமல் அவர் கால்களில் மோதிவிட்டாள். வேதனையின் உச்சத்தில் இருந்த மகரிஷிக்கு நலாயினி சுமந்திருந்த கூடையின் விளிம்புகள் உரசி அவர் பாதங்கள் இரண்டும் ஊஞ்சல் போல் ஆட வேதனை அதிகரித்து கழுமரக் கூர்மை அவர் உடலை இன்னும் ஒரு அங்குலம் இறக்கியது. தாங்க இயலா வேதனையுடன் தன்னை இழித்தவர் யார் என்று பார்க்க மிக வேகமாக கூடையில் கணவனை சுமந்து செல்லும் நலாயினி தெரிந்தாள். தன்னை இடித்ததும் அல்லாமல் நின்று பதில் கூட சொல்லாமல் செல்லும் நலாயினியை பார்த்து மகரிஷி, ஏய் பெண்ணே, என்னை இடித்து வேதனைப்படுத்திவிட்டு எதுவும் நடவாதது போல் ஓடுகிறாயே. எந்த கணவனை நீ தெய்வமாக சுமந்து செல்கிறாயோ அவன் இந்த இரவு விடியும் போது இறந்து போவான். நீ விதவையாவாய் நிச்சயம் என்று கத்தினார். கணவனை சுமந்து ஓடிக்கொண்டிருந்த நலாயினி வேகமாக திரும்பி வந்து, மகரிஷி, நான் தங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று செய்யவில்லை. என் கணவன் துரிதமாக செல் என்று ஆணையிட்டதால் எனக்கு சுற்றுப்புறம் பற்றிய சிந்தனை இல்லாமல் வேகமாக சென்று விட்டேன். தயவு செய்து என் தவறை மன்னியுங்கள். நான் செய்த தவறுக்கு ஒரு பாவமும் அறியாத என் கணவன் இறக்க வேண்டும் என்று சபிப்பது நியாயமல்ல.
தாங்கள் சாபத்தை திரும்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரிஷியிடம் கெஞ்சினாள். ரிஷியோ அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல், நான் பட்ட வேதனையை நீ உணர வேண்டும், என் சாபத்தை திரும்ப பெற மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறினார். நலாயினி வேதனையுடன், மகரிஷி, நான் இன்னமும் வாழ்க்கையை துவங்காத புதுமை பெண், எனக்கு கணவன் இறந்து விடுவான் என்று சபிப்பது நியாயமா? என்னை மன்னிக்க கூடாதா என்று கண்ணீர் மல்க வேண்டினாள். ஆனால் மகரிஷி உடல் வேதனை அதிகரிக்க கண்களை மூடிக்கொண்டு பதில் ஏதும் பேசாமல் மௌனமானார். அதுவரை கெஞ்சிக் கொண்டிருந்த நலாயினிக்கு கோபம் வந்தது. 30 முக்கோடி தேவர்களே, தேவர்களின் மன்னன் இந்திரன், இந்திராணி அவர்களே, கேளுங்கள். இன்னமும் திருமண வாழ்வை துவங்காத கன்னியான என்னை கைம்பெண்ணாக சபித்த மகரிஷி மந்தவராயரின் சாபம் பலிக்க வேண்டுமானால் நாளை காலை சூரியன் உதிக்க வேண்டும். சூரியனே, நீ உதிப்பதால் என் கணவன் இறக்க நேரிடுமானால் இனி நீ பூவுலகில் உதிக்கவே கூடாது. இது என் ஆணை என்று மறைந்து கொண்டிருக்கும் சூரியனை நோக்கி அவள் கூவினாள். அவள் சப்தமாக பேசிய வார்த்தைகள் கேட்டு சுற்றிலும் இருந்த மரங்கள் ஒரு நிமிடம் தன் இதயத்தை நிறுத்தின. காற்று ஒரு நிமிடம் நின்று வீசியது. ஆனால் எதுவும் நடவாதது போல் நலாயினி தன் கணவனை சுமந்து கொண்டு வீடு திரும்பினாள். மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் கணவனை சுத்தப்படுத்தி அருகம்புல் மெத்தையில் படுக்க வைத்து அவன் தூங்கும் வரை கை கால்களில் வாசனை தைலங்களை தடவி வலி நீங்க அழுத்தி பிடித்து விட துவங்கினாள். அந்த இரவு விடியவே இல்லை. தேவர்களின் மன்னன் இந்திரன் சூரியனை தேடிப்போக, சூரியன் தன் கதிர்களை மேருமலையின் பின்னால் மறைத்து கொண்டு உதிக்காமல் இருந்தான். தன்னை தேடி வந்த தேவர்களிடம், என்னை மன்னிக்க வேண்டும், நலாயினியின் ஆணையை என்னால் மீற இயலாது என்று கூறினாள். இந்திரன் மகரிஷி மந்தவராயரிடம் சென்று அவரை கழுமரத்தில் இருந்து இறக்கி அவர் வேதனையை நீக்கி, மகரிஷி தயை கூர்ந்து நலாயினிக்கு கொடுத்த சாபத்தை திரும்பப் பெறுங்கள் என்று வேண்டினான். மகரிஷி தன் சாபத்தை விலக்கிக் கொள்ள, நலாயினியும் தன் ஆணையை திரும்பி பெற சூரியன் உதிக்கத் துவங்கினான். தன் மனைவி நலாயினிக்கு தன்மேல் இவ்வளவு காதலா என்றும் இவள் கற்பில் சிறந்தவள் என்றும் பிரமித்து போனார் ரிஷி மௌத்கல்யர். பின்னர் நலாயினியை பார்த்து, நான் முனிவர் அல்ல பெண்ணே, நான் தான் சிவபெருமான், நீ சாட்சாத் பார்வதி தேவியே, உனது கற்பினை சோதிக்கவே இவ்வாறு திருவிளையாடல் புரிந்தோம். ஆகையால் வா, நாம் தேவுலகம் செல்வோம் என்று அழைத்து கொண்டு பயணித்தார். இத்தனை துன்பத்தையும் அனுபவித்த நலாயினி அம்மன் சிவசிவா சிவசிவா சிவா என்று 5 முறை அழைத்தது. உடனே மௌத்கல்ய முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. கணவன் என்று பாராமல் என் பெயரை 5 முறை உச்சரித்து விட்டாய். ஆதலால் பிடி சாபத்தை, நீ மறுபடியும் பூலோகம் சென்று துருபத மன்னனுக்கு மகளாக பிறக்க கடவாய் மற்றும் உன்னை பஞ்சபூதங்களின் அம்சமாக 5 ராஜாக்களாக வந்து மனம் செய்து கொள்வேன் என்று கூறி மறைந்தார். இதனை கேட்ட நலாயினி அம்மனாக்கப்பட்டது. நாத, இது தகுமோ? ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்களா? இந்த உலகம் இதை ஏற்குமா? பழித்து பேசுவார்களே என வினவினாள். அதற்கு இறைவன், பெண்ணே, உன் முன்பிறவியில் நீ பெற்ற வரமே இதற்கு காரணம். நீ ஒரு முனிவருக்கு மகளாய் பிறந்து வளர்ந்தாய். அப்போது உனக்கு திருமணம் கைகூடி வராததால் மனம் நொந்து சிவனை நோக்கி தவம் இருந்தாய். அப்போது உனது தவத்தை மெச்சி உனக்கு காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நீயோ எனக்கு நற்குணங்கள் கொண்டவன் கணவனாக அமைய வேண்டும் என்றாய். அப்படி கேட்டும் சிவன் மறு பேசாமல் அமைதியாக இருந்ததால் நீ மீண்டும் மீண்டும் அவ்வாறே கேட்டாய். நல்ல நற்குணங்கள் கொண்ட கணவன் வேண்டும் என்று 5 முறை கேட்டுவிட்டாய். இறைவனே, அப்படியோ தந்தோம் என்று கூறினார். ஒருவன் தான் கணவனாக வேண்டும் என்று கேட்டேன், நீங்கள் இப்படி 5 கணவர்கள் என்று கூறலாமா என கேட்டாய். இறைவனோ கொடுத்ததுதான் என்று சொல்லி மறைந்தார். எனவே நீ அடுத்த பிறவியில் 5 கணவர்களுடன் வாழ்வாயாக.
இதுவே நலாயினி சரித்திரமாகும். இவ்வாறு அம்மனாகப்பட்டது மறுபடியும் திரௌபதியாக பிறந்து படாத துன்பங்களை பட்டது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரௌபதியோட முன்பிறவி பற்றியும் அவங்க ஏன் 5 கணவரோட வாழ்ந்தாங்க என்பதை பற்றியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.